Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். The equilibrium concentrations of the species in the reaction A plus B gives C plus D are 2, 3, 10 and 6 mole liter inverse respectively at 300 Kelvin. Delta G naught for the reaction is ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். We know that the formula delta G naught is equal to minus RT ln K equilibrium. இப்போ நம்ம இந்த ln வந்து ln வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் லாகரிதம், அதை நார்மல் லாக மாற்றினா நம்ம வந்து delta G naught is equal to minus 2.303 RT log of K equilibrium. இப்போ வந்து K equilibrium பார்த்தீங்கன்னா நமக்கு K equilibrium is equal to concentration of C, concentration of D divided by concentration of A, concentration of B. given concentration கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ வந்து concentration C பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 into 6 divided by 2 into 3. ஸோ இது கேன்சல் நமக்கு K equilibrium வெறும் 10 வரும். அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். minus 2.303 ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 calorie per mole per Kelvin கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin கொடுத்துருக்காங்க. இன்ட்டு log of 10, log 10 வந்து 1 ஆகிடும். log 10 is equal to 1. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் we get delta G naught is equal to minus 2.303 into 2 into 300 into 1. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா minus 1381.80 கலோரின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கு. So I hope you understand student. Thank you. All the best.